வணக்கம். இப்போ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ், அதாவது இந்தியன் பாலிட்டி யூனிட் 5ல கொடுத்துருப்பாங்க. இந்தியன் பாலிட்டி அதாவது யூனிட் 5ல கொடுத்துருப்பாங்க. நம்ம டிஎன்பிசி சிலபஸ் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1ல யூனிட் 5ல கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ல உள்ள ஆர்டிகல்ஸ்லாம் பார்க்க போகிறோம். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. பஞ்சாயத் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. தமிழ்லேயே தான் பஞ்சாயத்து ராஜ் பற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் ஆர்டிகல் என்னென்ன ஆர்டிகல் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஆர்டிகல்ஸ்லாம் எப்படி ஷார்ட்கட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் ஆர்டிகல்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் என்ன இருக்கும் அப்படின்னா, ஆர்டிகல் 40 வந்து ஃபர்ஸ்ட் சொல்லும். ஆர்டிகல் 40 இது எப்படி ஈஸியாக போச்சுக்கலாம்னு பாருங்க. ஆர்டிகல் அப்படின்னா இந்த ஆர்டிகல் 40 என்ன சொல்லும் அப்படின்னா, ஸ்டேட் ஷல் ஆர்கனைஸ் வில்லேஜ் பஞ்சாயத் அப்படிங்கிறத பற்றி சொல்லும். ஒரு மாநிலம் கிராம உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்தணும், அவங்களுக்கு நிர்வாகம் ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்றது தான் ஸ்டேட் ஷல் ஆர்கனைஸ் வில்லேஜ் பஞ்சாயத் அப்படின்னு சொல்றது தான் இந்த ஆர்டிகல். ஸ்டேட் ஷல் ஆர்கனைஸ் வில்லேஜ் பஞ்சாயத் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 40. அதான் ஆர்டிகல் 40 சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பகுதி 9ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பார்ட் 9 செல்ஃப் கவர்மெண்ட், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னா பகுதி எதுல இருக்கும் அப்படின்னா பகுதி 9ல இருக்கும். பகுதி 9 அப்படின்னு சொல்லுவாங்க. பகுதி 9ல இருக்கும். 9ல எந்த ஆர்டிகல்ல இருந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும் இருக்குன்னு பார்க்க போறோம். 243ல இருந்து 243O வரைக்கும் இருக்கும். 243O வரைக்கும் இருக்கும். 243ல இருந்து 243O வரைக்கும் இருக்கும். இப்போ அந்த ஆர்டிகல்ஸ்லாம் எப்படி படிக்கலாம், எப்படி ஈஸியாக யோசிக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, 243D அப்படின்னா எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது SC STக்கு இடஒதுக்கீடு, பெண்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறத பற்றி சொல்லுவாங்க. 243D அப்படின்னா இப்போ அந்த ஒவ்வொரு ஆர்டிகலையும் நம்ம எப்படி ஷார்ட்கட்ஸ்ல ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 243ல இருந்து 243 அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, டெஃபினிஷன், ஒரு கிராமம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் சொல்றது. டெஃபினிஷன் 243 டெஃபினிஷன் சொல்றது. ஓகேங்களா? டெஃபினிஷன்னா ஒரு கிராமம்னா என்ன, ஒரு கிராமம் அப்படின்னா என்ன, கிராமத்தோட எல்லைகள்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு டெஃபினிஷன் சொல்றதா 243. அடுத்து 243A ஏன்னு என்ன சொல்லுது அப்படின்னா, பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம வீட்டில் ஏன்னு அதிகாரம் பண்ணுவோம்ல, அதான் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஏன்னு அதிகாரம் பண்ணணும், அதான் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க. பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அதான் ஏன்னு அதிகாரம் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஷார்ட்கட் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், வீட்டில் யாராவது மிரட்டுவோம்ல, ஏன்னு மிரட்டுவோம், அதான் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அப்புறம் அடுத்து வந்து 243B அப்படின்னா பாடி செக்ஷன். பாடி செக்ஷன்னா கட்டமைப்பு, எப்படி எல்லாம் கட்டமைப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 243B அப்படின்னா பாடி செக்ஷன். இதுல பாடி செக்ஷன்னா தமிழ்ல கட்டமைப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கட்டமைப்பு. இப்போ நம்ம கட்டமைப்பு எப்படி ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, 3 அடுக்கு முறையை ஃபாலோ பண்றோம். என்ன? 3 tier சிஸ்டம். 3 அடுக்கு முறையை ஃபாலோ பண்றோம். 3 tier சிஸ்டம் சொல்லுவாங்க. 3 அடுக்கு முறைனா அதாவது ஊராட்சியில வந்து கிராம ஊராட்சி, அப்புறம் வட்ட லெவல், மாவட்ட அளவில் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வட்டம் அப்படின்னா பிளாக் சமிதி சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க, மாவட்ட பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் 3 அடுக்கு முறையை ஃபாலோ பண்றோம். ஓகேங்களா? இந்த கட்டமைப்புன்னு சொல்றது பாடி செக்ஷன் சொல்றாங்க. B ஃபார் பாடி செக்ஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். B ஃபார் பாடி செக்ஷன். இதுலயே வந்து இந்த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லயே ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க. ஒரு கிராம சபானா என்ன டெஃபினேஷன் சொல்லியிருப்போம்ல, அப்பயே சொல்லியிருப்பாங்க. இந்த 243A-லையும் டெஃபினேஷன் சொல்லியிருப்பாங்க. டெஃபினேஷன்னா கிராம சபைனா என்ன, கிராம சபை வந்து வருஷத்துக்கு எத்தனை டைம் கூடும், கிராம சபையில யாரெல்லாம் உறுப்பினராக இருப்பாங்க, கிராம சபால யாரெல்லாம் உறுப்பினராக இருப்பாங்கன்னா, வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள வாக்காளர்கள் அனைவருமே உறுப்பினர் சொல்றாங்க. எலக்டோரல் காலேஜ் அந்த எலக்டோரல் ரோல்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ண அனைத்து வாக்காளர் ஓட்டர்ஸ் எல்லாமே இதுல உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்றதுதான் அந்த கிராம பஞ்சாயத்து. கிராம பஞ்சாயத்து வருஷத்துக்கு எத்தனை டைம் கூடும் அப்படின்னா 4 முறை. அதாவது மே 1 தொழிலாளர் தினம் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஜனவரி 26, ஆகஸ்ட் 15 சொல்லுவாங்க, ஆகஸ்ட் 15, அப்புறம் அக்டோபர் 2. இந்த 4 முறை வந்து கிராம சபை கூடும். அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க 243னா என்ன டெஃபினிஷன்,
ஏனா பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கோம், ஏனா அதிகாரம் பண்றது, பீனா என்ன சொல்லியிருக்கோம், பாடி செக்ஷன் சொல்லியிருக்கோம். அடுத்து 243 சி, சீனா கண்டிஷன்ஸ். கண்டிஷன்ஸ்னா நிபந்தனை சொல்லுவாங்க. கண்டிஷன்ஸ்னா நிபந்தனை, யாரை எப்படி எல்லாம் தேர்ந்தெடுக்கணும். இப்ப கிராம சபை கிராம தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா நேரடியா மக்களால் தேர்ந்தெடுக்கிறாங்க. வட்ட அளவில்னா மறைமுகமா தேர்ந்தெடுக்கிறாங்க, மாவட்ட அளவில்னா மறைமுகமா. அப்ப நேரடியாகனா டைரக்ட் எலெக்ஷன் சொல்றாங்க, மறைமுகமான இன்டைரக்ட் எலெக்ஷன் சொல்றாங்க. ஓகேங்களா? அத நேரடியா தேர்ந்தெடுக்க என்ன நிபந்தனை. அப்ப சி ஃபார்னா கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். சினா கண்டிஷன், கண்டிஷன்ஸ்னா நிபந்தனைகள், யாரை எப்படி எல்லாம் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்றதா கண்டிஷன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், ஏனா பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், பீனா பாடி செக்ஷன், சீனா என்ன சொல்லியிருக்காங்க, நிபந்தனைகள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் 243 டி, டினா டிஸ்ட்ரிபியூஷன். யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு பண்ணுவாங்க, 3இல் 1 பங்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து உமென்ஸ்க்கு வந்து 3இல் 1 பங்குன்னு சொல்லுவாங்க. இப்போ 150 அதாவது 50% அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. 2016ல இருந்து 50% அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. அப்ப டி ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். டி ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூட்னா எஸ்சி எஸ்டிக்கு கொடுக்கணும், சீட்டு கொடுக்கணும், அப்புறம் வந்து உமென்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அடுத்து 243 இ அப்படின்னா நீ எப்ப எக்ஸிட் ஆவ. ஒருத்தவங்க வந்து கிராம தலைவரா பதவி ஏத்துட்டாங்கன்னா அவங்க எப்ப எக்ஸிட் ஆவாங்க, 5 வருடங்களுக்கு எக்ஸிட் ஆவாங்களா, அப்படின்னா பதவி காலம்னு சொல்லலாம். இதுதாங்க சொல்லியிருக்கோம். அப்போ 243னா ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், 243A அப்படின்னா பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், பி அப்படின்னா பாடி செக்ஷன் சொல்லியிருக்கோம், கட்டமைப்பு. இப்போ நம்ம கட்டமைப்பு என்ன கட்டமைப்பு இருக்கு, 3 டயர் சிஸ்டம் இருக்கு. இப்போ கட்டமைப்பு என்ன இருக்கு, 3 டயர் சிஸ்டம் இருக்கு, அந்த கட்டமைப்பு தான் இருக்கு. அப்புறம் 243C அப்படின்னா நிபந்தனைகள் சொல்றாங்க, 243C அப்படின்னா நிபந்தனைகள் சொல்றாங்க. அப்புறம் 243D அப்படின்னா எஸ்சி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், எஸ்சி எஸ்டிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், உமென்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுன்னு சொல்றாங்க. அடுத்து இ அப்படின்னா எப்போ நீங்க எக்ஸிட் ஆவீங்க அப்படின்னா பதவி காலம் சொல்றாங்க. எப்போ எக்ஸிட் ஆகும் அப்படிங்கிற பத்தி சொல்றது, பதவி காலம் அதான் சொல்றாங்க, எக்ஸிட் ஆக எப்போ அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஈக்கு அப்புறம் என்ன பார்க்க போறோம்னா 243 எஃப் அப்படிங்கிற பார்க்க போறோம். எஃப் அப்படின்னா என்னன்னா உறுப்பினர்களின் தகுதியின்மை. இப்போ ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, எஃப்னா வி ஆர் ஃப்ராட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஈக்கு அப்புறம் எஃப்னா ஃப்ராட்னா என்னது, disqualification of members, disqualification of members அப்படின்னு சொல்றாங்க. மெம்பர்ஸ் அதுதான் தகுதியின்மைன்னு சொல்றது, உறுப்பினர்களின் தகுதியின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் எஃப். எஃப்க்கு அப்புறம் என்னது 243 எஃப்க்கு அப்புறம் ஜி. ஜினா கவர்மெண்ட்ங்கிற அதிகாரம் வந்துடும். ஜினா கவர்மெண்ட்ங்கிற அதிகாரம். அது இங்கதான் வந்து இந்த 28 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட்ங்கிற அதிகாரம் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ பஞ்சாயத்து ராஜ்ல பார்ட் 9ல அட்டவணை வந்து 11th அட்டவணை ஷெட்யூல்ல வந்து 11th ஷெட்யூல்ல எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 28 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இதுதான் இந்த ஆர்டிகல். ஓகேங்களா? ஆர்டிகல் 243 ஜினா கவர்மெண்ட்ங்கிற ஒரு அதிகாரம், 28 ஃபங்க்ஷனை செய்யணும். ஓகே, இதே வந்து நகராட்சி அப்படின்னா அதுல 19 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அது மாதிரி அந்த ஃபங்க்ஷனை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் 243 ஜிக்கு அப்புறம் என்னது 243 ஏஎஃப்ஜி. ஹைட்ஸ் 243 ஹச் என்ன ஆகும் அப்படின்னா இவங்க வந்து ஹை டாக்ஸேஷன் போடுவாங்க, ஹை டாக்ஸ் அப்படின்னு ஞாபகம். ஹை டாக்ஸேஷன் சொல்லுவாங்க. டாக்ஸேஷன் என்னது, கிராம ஊராட்சிக்கு வந்து நிறைய வரி கொடுக்கணும் அப்படின்னு ஞாபகம். அப்போ வரி விதிக்கிற உரிமையை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், நிறைய வரி விதிப்பாங்க. அப்ப டாக்ஸ் பத்தி சொல்றதுதான் 243 ஹச். அப்ப ஹை டாக்ஸ் போடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 243 கே அப்படின்னா இவங்க எலெக்ஷன் பத்தி பேசுறது. சரி, 243 ஹச்சுக்கு அப்புறம் ஐ வரும், ஹச்சுக்கு அப்புறம் ஐனா ஹை டாக்ஸ் போட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹை டாக்ஸ் போட்டு எலெக்ஷன் ப்ராசஸ். ஹை டாக்ஸ் போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 243 ஹைட்ஸ் ஐக்கு அப்புறம் என்ன ஐனா என்னதுன்னா ஹை டாக்ஸ் போட்டு இன்கம் குழு ஏற்படுத்துவாங்க. இன்கம் அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன். ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கவர்னர் வந்து ஒரு நிதிக்குழுவை ஏற்படுத்துவாரு அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஃபினான்ஸ் கமிஷன். அப்போ ஹை டாக்ஸ் போட்டு ஃபினான்ஸ் கமிஷன். அதுக்கப்புறம் 243 ஐக்கு அப்புறம் ஜேனா என்னது அப்படின்னா
ஆடிட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இப்போ ஜெயலலிதா ஆடிட் பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஜே அப்படின்னா ஜெயலலிதா ஆடிட் பண்ணுவாங்க, ஆடிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஜெயலலிதா ஆடிட் பண்ணுவாங்க. அப்போ கணக்குகளின் தணிக்கை பற்றி சொல்லக்கூடியதான் 243 ஜே அப்படின்னு சொல்றது. அப்புறம் 243 ஜேக்கு அப்புறம் 243 ஜேக்கு அப்புறம் கே. கேனா என்ன அப்படின்னா, அதாவது கேடி எல்லாம் எலெக்ஷன்ல நிற்பாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் பத்தி ஞாபகம் வச்சுக்கலாம். எலெக்ஷன் பத்தி ஞாபகம் வச்சுக்கலாம். எலெக்ஷன் பத்தி சொல்றதா கேடி எல்லாம் எலெக்ஷன்ல நிற்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் 243 இப்போ கொஸ்டின் கேட்பாங்க. என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா 243K அப்படின்னா எதை பத்தி சொல்லக்கூடியது? இல்லைன்னா கிராம ஊராட்சிகளின் எலெக்ஷன் கமிஷன் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் அப்படின்னா 243Kன்னு சொல்லுவாங்க. 243K எலெக்ஷன் கமிஷன் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து 243Kன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து 243Kக்கு அப்புறம் என்ன இருக்கும்? எல். எல்னா என்ன சொல்றாங்கன்னா, எல்னா லட்சத்தீவு ஞாபகம் வச்சுக்கலாம். எல்னா லட்சத்தீவு. லட்சத்தீவு வந்து யூனியன் டெரிட்டரிக்கு பொருந்தும்ல, அதனால அந்த யூனியன் டெரிட்டரிக்கு எல்லாத்துக்கும் இந்த பஞ்சாயத்து ராஜ் பொருந்தும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். லட்சத்தீவுனா யூனியன் பிரதேசங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ளிகபிள் டு ஆல் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனியன் டெரிட்டரிஸ் அதாவது யூடின்னு சொல்லுவாங்க. யூடிஸ் அப்ளிகபிள் டு ஆல் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 243 எல். அப்புறம் எல்லுக்கு அப்புறம் எம். எம்னா ஏஎம்டிஎம் தவிர, ஏஎம்டிஎம் தவிர, அதாவது அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் இது தவிர, ஏஎம்டிஎம் தவிர மற்ற மாநிலங்களுக்கு பொருந்தும். ஏன்னா இதுல சிக்கிம் வரும். ஏஎம்டிஎம் அப்படின்னா அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம், சிக்கிம். ஏன்னா அந்த வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே திடீர்னு போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு நியூஸ் லாஸ்லாம் ஃபாலோ பண்ண சொல்ல முடியாது, அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். அந்த மாநிலங்கள் தவிர மற்ற எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஏஎம்டிஎம் தவிர அப்படின்னு சொல்றாங்க. ஏஎம்டிஎம் தவிர அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் 243 எம்முக்கு அப்புறம் 243 எம்முக்கு அப்புறம் என். என் என்னன்னா, நியூ லாஸ் எல்லாம் நடைமுறைக்கு வந்தாலும் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லாஸ் வந்து கண்டினியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நியூ லாஸ் எதுவும் நடைமுறைக்கு வந்தாலும் ஆல்ரெடி உள்ள எக்ஸிஸ்டிங் லாஸ், இப்போ 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் இதெல்லாம் நடைமுறைக்கு வந்தாலும் இந்த லாஸ் வந்து ஈஸியா செல்லும் அப்படின்னு சொல்றதுதான் 243 என். என்னக்கு அப்புறம் 243 ஓ. 243 ஓ. ஓனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, bar to interference by the court in terms of electoral matters. Bar to interference by the court in terms of electoral matters. அதாவது தேர்தல் சம்பந்தமான பிரச்சனைகளில் நீதிமன்றம் சென்று முறையிட முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் இந்த ஓ. bar to interference by the court in terms of electoral matters அப்படின்னு சொல்றது. நீதிமன்றம் சென்று முறையிட முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தாங்க. இது மாதிரி இந்த ஆர்டிகல் மட்டும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஆர்டிகல் வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொரு டைம் சொல்லிடுறேன். இப்போ 243 அப்படின்னா ஃபர்ஸ்ட் 40 அப்படின்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து உள்ளாட்சி அரசாங்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். உள்ளாட்சி அரசாங்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் 243 அப்படின்னா டெஃபினிஷன் சொல்லியிருந்தோம். டெஃபினிஷன் 243 அப்படின்னா டெஃபினிஷன். கிராமம்னா என்ன, கிராம சபானா என்ன அப்படின்னு டெஃபினிஷன் சொல்லியிருந்தோம். அடுத்து 243 ஏ அப்படின்னா ஏன்னு அதிகாரம் பண்ணணும். அதிகாரம் இங்கிலீஷ்ல பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதிகாரம் பண்ணணும். அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் இங்கிலீஷ்ல அதான் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன்ஸ். அப்புறம் 243 பி அப்படின்னா பாடி செக்ஷன். தமிழ்ல கட்டமைப்பு. பி ஃபார் பாடி செக்ஷன். கட்டமைப்பு. கட்டமைப்பு என்ன கட்டமைப்பு? இங்க 3 அடுக்கு முறை இருக்கு. 3 அடுக்கு முறை இருக்கு. இங்கிலீஷ்ல 3 tier சிஸ்டம் இருக்கு. 3 அடுக்கு முறை. கிராம லெவல், வட்ட லெவல், மாவட்ட லெவல். அதான் பீனா பாடி செக்ஷன் வச்சுக்கணும். ஏன்னா அதிகாரம் பண்ணணும். பீனா பாடி செக்ஷன் வச்சுக்கலாம். அப்புறம் 243 அப்படின்னா சி. சினா கண்டிஷன்ஸ் சொல்லுவாங்க. கண்டிஷன்ஸ்னா நிபந்தனை. யார எப்படி எல்லாம் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்ற கண்டிஷன் தான் சின்னு சொல்லுவாங்க. அப்ப சி ஃபார் கண்டிஷன். பஞ்சாயத்து தலைவரை நேரடியா தேர்ந்தெடுக்கணும், மற்றவங்கள மறைமுகமா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ். அடுத்து 243 டி அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்? எஸ்சி எஸ்டிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அப்புறம் எஸ்சி எஸ்டிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். உமன்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இதெல்லாம் சொல்றதா டிஸ்ட்ரிபியூஷன். உமன்ஸ் அப்படின்னு சொல்றது டிஸ்ட்ரிபியூட் பண்றது. அப்ப டி ஃபார் டிஸ்ட்ரிபியூட் பண்றது. அடுத்து 243 இ ஃபார்னா எப்ப நீங்க எக்ஸிட் ஆவீங்க அப்படின்னு சொல்றது. எக்ஸிட் ஆகுனா 5 இயர்ஸ்ல எக்ஸிட் ஆகும். 5 இயர்ஸ் ஒருத்தவங்க பதவி வந்துட்டாங்கன்னா 5 இயர்ஸ்ல எக்ஸிட் ஆவாங்க. அப்ப பதவி காலம் ஈனா எக்ஸிட் அப்படின்னு வச்சுக்கோ. அடுத்து 243 எஃப் அப்படின்னா ஃப்ராட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃப்ராட்னா
தகுதியின்மை அந்த உறுப்பினர் கூட தகுதியின்மை அப்படின்னு சொல்லலாம். தகுதியின்மை இங்கிலீஷ்ல டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் 243 எஃப்க்கு அப்புறம் எஃப் ஜி அப்படின்னா அந்த 18 ஃபங்க்ஷன்ஸ் 28 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். 28 ஃபங்க்ஷன்ஸ் அந்த அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் இருக்கும். அந்த 11வது ஷெட்யூல்ல எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அப்புறம் 12வது ஷெட்யூல்ல எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, இந்த பொறுப்புகள்லாம் சொல்றதுதான் இந்த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க. கவர்மெண்ட்ங்கிற அதிகாரம் வந்துடும், பவர்ஸ் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. கவர்மெண்ட்ங்கிற ஒரு பவர் வந்துடும். அப்ப ஏலையும் பவர் வரும், ஜிலையும் பவர் வரும். அடுத்து 243 ஜிக்கு அப்புறம் ஹை டாக்ஸ் போடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஹை டாக்ஸ் போடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஹை டாக்ஸேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதிக வரி விதிப்பு இருக்கும். நெக்ஸ்ட் 243 ஹச்சுக்கு அப்புறம் ஐனா வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதிக்குழுன்னு சொல்லுவாங்க. நிதிக்குழு ஆளுநரின் பரிந்துரைப்படி பினான்ஸ் கமிஷன் ஏற்படுத்துவாங்க. இன்கம் பினான்ஸ் கமிஷன் ஏற்படுத்துவாங்க. ஐனா இன்கம் வச்சுக்கலாம். 243 ஜேனா ஜெயலலிதா ஆடிட் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஆடிட்னா தணிக்கை பண்ண. ஏன்னா தணிக்கை பண்ணாட்டி இருக்கக்கூடிய காசு எல்லாம் வரி எல்லாம் போடுற காசுல எல்லாரும் சாப்பிட்டு போயிடுவாங்க. அதனால கண்டிப்பா தணிக்கை பண்ணணும். அப்ப ஜெயலலிதா ஆடிட் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் 243 ஜேக்கு அப்புறம் கேனா கேடி எல்லாம் தேர்தல் நிற்பாங்க, எலெக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். தேர்தல்னா ரவுடி எல்லாம் எலெக்ஷன் நிற்பாங்கல்ல, அது மாதிரி தேர்தல் எலெக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். எலெக்ஷன். அதுக்கப்புறம் 243 எல் அப்படின்னா லட்சத்தீவு யூடிஸ்க்கு பொருந்தும். அப்ளிகபிள் டு ஆல் யூடிஸ். யூடினா லட்சத்தீவு இருக்குல்ல, லட்சத்தீவு யூனியன் டெரிட்டரிக்கு பொருந்தும். அப்புறம் 243 எல்லுக்கு அப்புறம் எம்னா ஏஎம்டிஎம் தவிர மற்ற சில பரப்பிடங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க. ஏஎம்டிஎம் தவிர. அப்புறம் 243 என்னன்னா ஆல்ரெடி ஏதாவது நியூ லாஸ் வந்துச்சுன்னா ஆல்ரெடி உள்ள லாஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். நியூ லாஸ் எத்தனை வந்தாலும் ஓல்டு லா வந்து கண்டினியூன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அந்த நியூ லாஸ் எத்தனை வந்தாலும் ஆல்ரெடி உள்ள லாஸ் வந்து கண்டினியூன்ஸ் ஆகும்னு சொல்றாங்க. அப்புறம் 243 ஓ அப்படின்னா நம்ம இவன் அடிச்சிட்டான் அவன் அடிச்சிட்டான்னு ஓன்னு போய் முறையிட முடியாது. அது பார் டு இன்டர்ஃபரன்ஸ் பை த கோர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்டோரல் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஓன்னு சொல்றது. ஓகேங்களா? இப்போ ஆர்டிகல் வந்து பஞ்சாயத்து ராஜ்ல இந்த ஆர்டிகல் இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க கண்டிப்பா. ஓகேங்களா? ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கலாமா? அப்போ ஏனா என்னது? ஏனா அதிகாரம் பண்றது, பீனா பாடி செக்ஷன், சீனா கண்டிஷன், டீனா டிஸ்ட்ரிபியூஷன், ஈனா எக்ஸிட் ஆகுறது, எஃப்னா ஃப்ராடு, ஜினா கவர்மெண்ட்டுங்கிற அதிகாரம். இங்கதான் 28 பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அப்புறம் ஹச் அப்படின்னா ஹை டாக்ஸ் போடுவாங்க, ஐ அப்படின்னா இன்கம் குழு, ஜேனா ஜெயலலிதா ஆடிட் பண்ணுவாங்க, கேனா கேடி எல்லாம் தேர்தல் நிற்பாங்க, எல்னா யூனியன் டெரிட்டரிஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும், எம்னா அஸ்ஸாம் மேகாலயா திரிபுரா அந்த மாநிலம் தவிர மற்ற இதுக்கெல்லாம் பொருந்தாது. அப்புறம் என்ன நியூ லாஸ் வந்து கண்டினியூஸா இருக்கும். ஓனா பார் டு இன்டர்ஃபரன்ஸ் பை த கோர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்டோரல் மேட்டர்ஸ். அதாவது ஓன்னு போய் முறையிட முடியாது. அவன் அடிச்சிட்டா இவன் அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு முறையிட முடியாது. இதாங்க இந்த ஷார்ட்கட். இந்த ஆர்டிகல்ஸ் பார்த்தோம்னா இந்த ஆர்டிகல்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க.